ஐபிஎல் முடிஞ்சு இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே நம்ம டெல்லி சொட்ட என்னாச்சு, வெறும் அப்டேட்டா அள்ளி தள்ளிட்டு இருக்காப்ல. திடீர்னு ஹெட் கோச்சை மாத்த போறேன், சௌரவ் கங்குலியை ஹெட் கோச்சா போட போறேன், பேட்டிங் கோச்சா யுவராஜ் சிங்க போட போறேன்னு ஒரு அப்டேட்டை விட்டாப்ல. என்னடா அது பலத்த ரூமரா போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா திடீர்னு ட்ரேட் அப்டேட்டை விட்டாப்ல. ஏற்கனவே டெல்லி கேபிட்டலுக்காக உழைத்து கொண்டிருந்த ஸ்பைடர்மேன் ரிஷப் பண்ட் வந்து மறுபடியும் டெல்லி கேபிட்டலுக்கே வராது. ஆல்ரெடி அவர் டெல்லி கேபிட்டல்ல தான் இருந்தாப்ல, எதுக்கு ஆக்ஷன்ல வெளில விட்டு அவரை 27 கோடிக்கு அவர் வாங்கி அவர் கூட அவர் படாத பாடுபட்டு மறுபடியும் இப்ப 15 கோடி ரூபாய் தரேன் வா மறுபடியும் டெல்லி கேபிட்டலுக்கே அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. லக்னோ என்னாச்சு, ரிஷப் பண்டே விட்டு கொடுக்குறாப்லன்னா எனக்கு ஒரு பிளேயர் வேணும்னு வச்சிருப்பாருல. கேஎல் ராகுல் தான் ஆல்ரெடி வந்து இதே மாதிரி அனுப்பிச்சு விட்டாப்ல. இப்ப கேஎல் ராகுல கேட்க முடியாது, அப்ப யாரதான் கேட்டு வாங்குவாப்லன்னு பார்த்தா குழு குளுத்தீப்ப கொடுங்க எனக்கு அவர் போதும் 13.5 கோடி ரூபாய்க்கு நான் அவரை வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்கிட்டாப்ல. ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் பிளேயர் ட்ரேடு மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ரெண்டு டீமும் இறங்கி இருக்க போர்ஸா பாத்தீங்கன்னா 2027 ஐபிஎலுக்கு இப்பையில இருந்து விதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டெல்லி இதை விட ஒரு பெரிய முடிவு எடுக்க போறதா ஒரு ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. கேப்டன்சியை அக்செப்ட் இருந்து வாங்கி கேஎல் ராகுல்கிட்ட கொடுக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருப்பாங்களாட்டு இருக்கு. சொல்ல முடியாது, திடீர்னு அப்டேட்டா விட்டாலும் விட்டுருவாப்ல. பத்தாவதுக்கு நம்ம கேகேஆர் பயப்புல வேற ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ண போறதா வேற ஒரு ரூமர் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.